ஹாய் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வர்மக்கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தட்டான்மலை ஊரை சேர்ந்த அண்ணன் கலரிசிவா அவங்கள இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வணக்கண்ணே. வணக்கம். இந்த வர்மக்கலையை எவ்வளோ நாளாட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கலரிசிவான்னு பேர் வந்தது எப்படிங்க? கலரிசிவாணி எப்படி பேர் இருந்ததுன்னா, பசங்க நிறைய பேர் வந்து விளையாட வருவாங்க. ஓகே. அப்போ விளையாட வரும்போது அவங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து கலரிசிவாணி பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க தான் கலரிசிவாணி அந்த பேரை தொடங்கி சேனல் வந்து பயமாரி தொடங்கினது. எனக்கு சேனல் அப்போ ஒன்றும் என்னதுன்னு தெரியாது, தொடங்க தெரியாது. ஓகே. அந்த நம்ம இப்போ விளையாடக்கூடிய பசங்க தான் இதில் வந்து ஆர்வத்தை கொடுத்து கொரோனா டைமில் வந்து எல்லாரும் பசங்க இங்கே வந்து விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட பசங்க வந்தாங்க. ஓகே. அப்போ வந்து இந்த வர்மக்கலையை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே. சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 வருஷம் மட்டும் எனக்கு வந்து இந்த கலையில் வந்து எனக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க முடியலை. ஓகே. வீட்டு கஷ்டங்கள்னால நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கனால எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட முடியல அதில். ஓகே. பசங்க வந்து என்னென்னா அதுக்கு முன்னுக்கு படிச்சுக்கிட்டு வேற இன்னொருத்தவங்கள்ட்ட வேட போகும்போது அடிப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து சரி பண்ணி விடலை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ரொம்ப எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி யாருமே சொல்லித்தரலன்னு சொல்லி வந்து கேட்டு, கொரோனா டைமில் வந்து நாங்கள் இப்படி விளையாட வரோம், எங்களுக்கு சொல்லித்தாங்க, கண்டிப்பாக சொல்லித்தரணும், இந்த விளையாட்டு அப்படின்னு வளர்க்க முடியும்னு கேட்டதுனால பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சேனலுக்கு கலரிசிவாணி பேர் இருக்கட்டும்னு சொல்லி அவங்க தான் வச்சாங்க. அப்படி தான் இந்த பேர் வந்தது. இந்த வர்மக்கலையை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு. பட் வந்து இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஆசான் நீட்டு இருப்பாங்களா, படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் எப்படி? இது வந்து நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு ஆசை உண்டு, பால்துறைன்னு ஒரு ஆசை உண்டு. ஓகே. அவங்கள்ட்ட நான் வந்து விளையாட போயிருந்தேன். அப்போ விளையாட போயிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது முருகேசன் ஆசானி ஒரு ஆசான், அடிமுறை ஆசான் வந்து எனக்கு வந்து அறிமுகமானாங்க. ஓகே. அப்போ அவங்கள்ட்ட விளையாட போகும்போது இதை விட இன்னும் கலை அதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கலையில் வந்து நல்லா அடிமுறையை வந்து நல்லா கற்றுக்கிட்டு அவங்க மூலமாட்டே இன்னொரு வர்மக்கலை ஆசை இருக்காங்க, இப்படி எறும்பு காட்டில் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே அவங்கள பார்க்க போனோம். அங்கே நாகப்பன் பேர் அந்த ஆசான பேர். அப்போ அவங்க வந்து எலும்பு முறிவுக்கு எல்லாமே பார்ப்பாங்க. பார்க்கும்போது சொன்னாங்க, அடிமுறை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த எலும்பு முறிவுகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு தட்டோ இடியோ பட்டுனா அவனை தட்டி எழுப்பதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடிமுறைன்னு சொல்லி வெறும் நம்ம இந்த கம்பு சிலம்பத்தை மட்டுமே நம்ம படிச்சுட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வந்து நம்மளை நம்பி வரக்கூடியவன் டக்குன்னு கீழே விழுந்துட்டோம்னா அவனை சரி பண்ணி எடுத்து விடுறது தான் நம்ம கலையோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து வர்மக்கலையை பற்றி நல்லா படிச்சுக்கிட்டேன். வர்மக்கலை வந்து நல்லா தெளிவாட்டு சொல்லி தந்தாங்க, எப்படியெல்லாம் அடிக்கணும், அடித்தா அதுக்கு என்னென்ன விளைவுகள் வரும், அப்போ என்னென்ன இந்த மாத்திரையில் நம்ம அவங்கள தட்டி எழுப்பி எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அது எல்லாம் நான் வந்து நல்லா சொல்லி தந்தாங்க. அதுக்கும் பிறகு இன்னொரு ஆசம் வடசேரியில் அழகப்பன் ஒரு ஆசம் உண்டு. அவங்க என்னன்னா வைத்திய முறையில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. இவங்க வந்து வர்மக்கலையை வந்து சொல்லி தந்தாங்க. வர்மக்கலையில் உள்ள மருத்துவம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது என்னன்னா வைத்திய முறைங்கும் போது அது வந்து மூலிகை சம்பந்தமான மருத்துவம். அப்போ அவங்களும் இந்த கை காலு கெட்டு போடுறது, நம்ம என்னென்ன மருந்தை சாப்பிட்டா எப்படி எண்ணெய் காய்க்கிறது, எப்படி கஷாயம் கொடுத்தா எப்படி எதுக்கெல்லாம் சரியாகும், அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் விளக்கமாட்டு சொல்லி தந்தாங்க. அது மாதிரி வர்மப்புள்ளிகள் வந்து நம்ம 108 வர்மப்புள்ளினா 108 வர்மப்புள்ளின்னு கிடையாது. அதை வந்து இலக்கு முறைக்கெல்லாம் வந்து ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு வந்து அந்த வர்மப்புள்ளிகளை அதிகமாட்டு உண்டு. அதை பிரித்து எடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ தொடுவரும் 12 இந்த படுவரமும் 96 பிரித்து எடுக்கிறதுல நமக்கு வந்து இது மருத்துவத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் 108 வர்மம்னுட்டு பிரித்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க வீக்லி? இப்போ நான் மாதத்துக்கு வந்து 2 நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வெளியூரில் இருந்ததெல்லாம் வரவங்களுக்கு அதுதான் ஈஸியாகிட்டு இருக்கு. இப்போ நான் கிளாஸ் வந்து முந்தி வந்து வாரத்துக்கு 3 நாள் நம்ம காலையில் 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கும் நேரங்கள் கிடைக்கல. இப்போ தூரத்துல இருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டனால இப்போ சென்னையில இருந்து வராங்க, நம்ம கோயம்புத்தூர் இப்படி தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க, திருப்பூர் சைடு இப்படி வந்து வரச்சில அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஈஸியா இருக்கிறதுனால இப்போ மாசத்துக்கு 2 கிளாஸ் அப்படி எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார். மேலும் நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா டைரக்டாக சாரை கான்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம். உங்கள் நம்பர் சொல்ல முடியுங்களா? 89 40 27 26 92. ஓகேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.
வணக்கம்.